शक्ति समासों समासों मगेश्वर मगेश्वर उत्तर மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பிரம்மாவுடைய பிரம்மாவோட அப்பதோடைய அப்பங்க வாயுவோடி வாயுவை புருவோடி புருவ அண்ணத்தோடி அண்ணத்தை வச்சு தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி திதி சம்பாரம் சொல்லக்கூடிய முற்றுகளுக்கு முதலியாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தை அப்புறம் பத்திற்காக குருவை நல தோற்றுவிக்கப்பட்டார் அவங்க நேரத்தில் காணாமலை தோமரத்தின் ஆடி சுட்டுப்புற ஒரு கடத்துக்காக பகவந்த பிரமன் வீட்டு மத்தியவரை படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது உணர்த்த வெத்தவிட்டான் பிரமன் அந்த வழியில் அலுவலக இறந்தார்கள் யாவற்றும் இதனோட வைத்து திருப்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா இளமார பிரியா விஷ்ணு கோத்திர பிரியா சூர்யா ரணபிரியா ருத்ரா விழிப்பிரியா கந்தா ரகர பிரியா சுனபா ரகப்பிரியா நாமான சொல்லக்கூடிய இது நான் அதிக வழக்கோடு இருந்து தத்துவத்துக்கு அனுமதி அறிவித்திருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரபலைக்கு வாசலையை பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் சென்று அந்த காத்தும் கடவுள் அந்த பரந்தாம் நினைவிட்ட போதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அந்த உலகக்குள் உலகலாம் உணர்ந்து ஓதன் கஞ்சவன் இளவலாக நீர்மலை மேலுக்கு அழிவு ஜோதி கொண்டு அம்பலத்தில் ஆழ்வான் பலர் சிலபடி வாழ்த்து வழங்குவோம் என்கின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசவம் நினைவிட்ட போதிலும் வெள்ளிமலை சால் உருவாய் எழுவாய் உளவாய் இளவாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குருவாய் கதியாய் கிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வேலை சேர்வதாக வந்தாலும் கூட ஒரு நாளைக்கு இடத்தை தங்கி ஒரு கழகம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய சிறப்போ வேண்டிக்கப்பட்டுள்ள காலம் அதனாலே கழகம் எங்கே கழகம் என்று விடவேண்டாம் சுட்டு வருகிற அப்பேற்பட்ட கழகமோ இன்று இந்த தான் துவக்க வேண்டும் காரணம் கல்வித்தால் கழகம் வாழ்க்கிறதால் நன்மை மூத்த சொல் வாக்கு கொள்கைக்காரி முன்னாலே துவக்கம் என்பார் பின்னால் எப்படி நீ பிடித்திருப்பது போல கழகம் என்ற காலத்தை காட்சி முடிவிலே நல்லபடி தனித்து எடுத்து கட்ட வேண்டும் என்கின்ற கலந்துவதற்காக இதுவரைக்கும் கிரகத்துக்குண்டான காரணம் கிடைக்கிற காரணம் என்ன காரணம் வேணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இல்லையா அந்த வகையில் தோரணம் கட்டியாச்சு அதுக்கு ஒரு காரணம் வேணுமா அதுக்கு ஒரு தோரண அவசியம் வேணும் அதுக்கு வகையிலே இந்த இடத்திலே அப்பேற்பட்ட நாயகப்பெருமா அத்தி முகத்தோனை கருணால் திருமகனை சத்திய புதவனை சித்தியின் கணவனை ஒத்துக்கள் விரும்பி வித்த பொதுவோனே என்கின்ற செல்வ கணபதி வணங்குவோம் எல்லாமே உண்மையாக அமைய வேண்டும் நாராயண கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே சிவகுண தவப்படும்
சிவாய் அவை என்று சுத்தி திருப்பொருக்கு அவை உணாடவில்லை அருமான வெளிமலைச்சால் அழகான இந்த சோழியை பார்க்கின்ற பொழுது அழகான சோழிகளை பெருமையான ஒரு கல்யாணம் அழகான ஒரு கல்யாணம் பெருமையான ஒரு கல்யாணம் இப்படிப்பட்ட கல்யாணம் சிறப்பா நடைபெறணும் அப்படின்னு மனுஷன் நினைச்சா இந்த மாதிரி கல்யாணத்தை உலகத்தில் இது வரைக்கும் இன்னும் பார்த்து அளவுக்கு கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கும் வள்ளிக்கு முருகனுக்கு சிறப்பான இந்த கல்யாணம் அற்புதமா இங்க நடக்கணும் அப்படின்னா அவருடைய மாமனாரான பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அவர் இளைஞர் உலகத்தில் இதுவும் அசையாத காணப்படும் இடத்தில் அப்படிப்பட்ட கல்யாணம் சிறப்பாக ராவணன் தாய் வந்த யார் பேர் என்ன ராவணன் திரும்ப நடந்ததா ராவணனுக்கு கல்யாணம் ஆகி இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு மகனே இருக்கான் ஐயா போய் ஜெயலலிதா லட்சுமணன் அதை பற்றி ஒரு பாடல் ஒரு தாய் பாட்டு சாமி கண்ணவர்கள் கவுன்சிலர்கள் திருமணம் படிக்கிறாங்க அன்பை படித்து சேர்த்து அன்புடன் கணக்கு நன்றி ஒவ்வொரு கேள்வியா கொடுங்க ஸ்ரீ செல்வம் சின்னப்பன் கே மணிச்செல்வம் எக்ஸ் தலைவர் ஆர் முருகேஸ்வர் ஸ்ரீ முருகன் சௌந்தரி தேவன் அன்புள்ளங்களாம் அன்பை படித்து சேர்த்த அடி தற்பொழுதுக்கு நன்றி ஒரு கேள்வியை எழுதி கொடுங்க மொத்தமான விஷயமா பதில் சொல்றேன் அப்படி காரணத்துக்காக எடுத்து வைத்து பார்க்கின்ற போது இறைவனுக்கு மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கணும் அந்த தொடர்பு எப்பவுமே மனிதனுக்கும் அந்த இறைவனுக்கும் அந்த தொடர்பு சரியா இருந்தால் மட்டும்தான் மனிதன் உண்மையாக வாழ்வு வளர்க்கிற இடத்தை வந்திக்கிற பொழுது எப்படி வந்திக்கிட்டு அந்த மனிதன் வடித்த சிலைகளானே இருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழகான சோலை பெருமையான இடம் அழகான சோலைகளும் வானத்தை துரத்து கொண்ட வண்ண மேகங்களும் ஓடி நீர் ஓடி உதிர்கின்ற பூக்களும் எண்ணில் காலகோஷம் சந்தைக்கு பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயி இல்லை அப்படின்னா இந்த நாட்டுக்கே பெருமை இல்லை. ஆமா
அவங்க சேத்துல கால் வச்சா நம்ம சோத்துல உட்காந்து பழசு. அவங்க ஏர் ஓட்டினாதான் அவங்க ஏர் ஓட்டினாதான் நம்ம சோறு ஓட்ட முடியும் அப்படிங்கிற கால கணக்கு. அந்த வகையில் நத்தை எப்படி உண்டாச்சு? 3 பண்ணா 11ஆம் 9 மானுடம் இருப்பறவை நாற்காவோர் சீரிய பந்தமாம் தேவபதி நாடு ஐம்படை தந்தனில் சீர்த்தவர் 4 உலகத்துல 88 ஜீவராசியை படைச்சது பிரம்மா. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. ஆமா, இப்படி நத்தையெல்லாம் உருவாக்கக்கூடிய காரணம், நட்டு உருவாக்கக்கூடிய காரணம், ஒவ்வொரு ஜீவராசியிலும் ஒவ்வொரு வகையை உருவாக்கினாலும் கூட அவர் என்ன கேட்கிறார் கேள்வி? தெரிந்த புராணம் தெரியாத கதை. பாம்பு என்ன பண்ணு தெரியுமா? நல்ல பாம்பு சட்டை கட்டி பார்த்துருப்பீங்க. ஏப்பாங்க என்னையா பாம்பு சட்டைம்பா? இந்த பாம்பு எப்ப தெரியுமா சட்டையை உரிக்கும்? அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் உரிக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பாம்பு சட்டையை உரிக்கும்னா. ஆனா நத்தை எப்படி உருவானதுதான் நத்தம் ஊர் பேரு. ஊர் பேரா? நத்தங்கிற ஊர், நத்தங்கிற ஊர் எப்படி உருவாச்சா? உலகத்தை ஒவ்வொருக்கு ஒரு பெருமை இருக்கு. இது என்ன திருச்சி மாவட்டமா? அது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துக்குள்ள அறியாத விஷயம், புரியாத விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? உனக்கு பதில் சொல்லுவோம். அப்படி கவலைக்கூடிய இடத்தை நிச்சயமாக விவசாயிகள் வாழ வேண்டும். விவசாயிகள் வாழ இந்த இடத்துல நம்ம கொடுக்கிற பெருமை எப்படிப்பட்ட பெருமையை அமையணும் அப்படின்னு மனுஷன் நினைச்சா கதையை நான் தான் போடுற இடத்துல நம்ம கூட பேசுறீங்க அப்படிங்கிற காரணம் இடத்துல அப்படி விவசாயி கொடுக்கின்ற பெருமை. மனசை வச்சு முழு மூச்சை எதற்காக தினம் உழைத்து. ஆனா அன்னைக்குள்ள விவசாயம் இன்னைக்கு இல்ல. இந்த விவசாயம் அழிஞ்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? இங்க உட்கார்ந்து உங்களால இந்த விவசாயமே அழிஞ்சது. விவசாயம் அழிஞ்சதுக்கு நீங்க தான் முதல் காரணம். என்னடா சம்பந்தம் இல்லாம நம்ம தான் காரணம் சொல்றானே அப்படி விஷயத்த நான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாம்பை புடிச்சு கொடுத்தா காசு தரேன்னு எவன் இந்த கதையை கட்டி விட்டான்னு தெரியல. நம்ம ஆள்லாம் ரப்பத்தோட பாம்பு முடிக்க ஆரம்பிச்சுட்டான். பாம்பை புடிச்சு கொடுத்தா காசு தரேன்னு சொன்னானே, யாராவது காசு வாங்கல? யாரும் காசு வாங்கல. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழகத்தின் விவசாயம், தமிழ்நாட்டுடைய வளமை என்ன அப்படின்னா விவசாயம் தான். இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீட்டுல சதியில நம்ம மாறிடுறோம். காரணம், அந்த பாம்பு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மண்ணுக்கு எந்த உரத்தையும் மனுஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மண்ணுக்கு தேவையான வளத்தை அந்த பாம்பு கொடுத்துரும். அப்ப பாம்பை பிடிக்க சொன்ன மண்ணோட வளம் போச்சு. எவனோ சொன்னதுல நம்ம ஏமாந்துட்டோம். உண்டா? எவனும் 1 ரூபாய் யாரும் காசு வாங்கல. காரணம், இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை குடிஞ்சுதான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடுங்கிற நெல்லு விளைகிறது இந்த பூமியில. என் பசியை போக்கிய எனக்கு உணவு கொடுத்த பூமா தேவியே உமக்காக ஒரு நன்றி. அதனால மனுஷன் நன்றி சொன்னா சாப்பிடுற பொழுது குடிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா, தண்ணியை குடிக்கிற பொழுது அண்ணாந்து குடிக்கணும்னா ஏன் தெரியுமா? என் தாகத்தை தீர்த்த எனக்கு தண்ணி கொடுத்தவனா உமக்காக ஒரு நன்றி அப்படின்னு விவசாயி யாருக்கு நன்றி சொன்னா? பூமா தேவிக்கு நன்றி சொன்னா, அடுத்து வருட பகவானுக்கு நன்றி சொன்னா. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. இதுக்கு யாரு காரணம்?
நீங்க அதைத்தான் சொன்ன முன்னேற்ற பாதையிலே பரசவத்து ஒரு ஊற்றாய் கடற்காக உழைத்து முன்னேற்ற பாதையிலே வரவழைத்து ஒரு ஊற்றாய் கடற்காக இழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறவாடே மண்ணிலே முத்தெடுத்து பிறவாடே பணமும் குணமுடையோர் விவசாயி விவசாயி கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையா விதமான கூட்டம் நம்மளுடைய ஒற்றுமை எப்பவுமே சரியா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஒற்றுமை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப பக்குவமா அற்புதமா பயன்பட்டது தெரியுமா? தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற கவனத்துக்காக உலகத்தோட அத்தனை தமிழர் ஒன்றாக சேர்ந்து போராடி நம்ம அழிந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த ஜல்லிக்கட்டு. அப்படின்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமை எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படின்னா அது இல்ல. அதனாலதான் சொன்ன ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னா இது ஏன் சொன்னா தெரியுமா? நான் சொன்னேன் கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு மதத்துவம் உண்டு. இன்னைக்கு பண்ற கல்யாணம் அன்னைக்கு பண்ண கல்யாணம். ஆனா அன்னைக்கு பண்ண கல்யாணத்தை விட இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு ஒன்றும் பொறுமை இல்லை. அன்னைக்கு என்ன பண்ண நம்ம ஆளு ஒண்ணு மாப்பிள்ளை முடிவு பண்ணிட்டோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்கார முத செஞ்ச வேலை தெரியுமா? வயல்ல விதைச்சால நெல்லு ஒரு மரக்கா அந்த நெல்லை எடுத்து உட்கார்ந்து உரிக்கணும்னா உரிச்சா அதுதான் அர்ச்சனை அரிசி. மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரம்பம் அர்ச்சனை அரிசி. அவன் கடைசியா இறந்துட்டான்னா அவன் வாயில போடுறது வாக்கு அரிசி. அரிசியில ஆரம்பிச்ச வாழ்க்கை அரிசியில முடியுது அப்படிங்கிற காரணம். ஆனா 21 நூலை எடுத்து அதுல மஞ்சளை தடவி மாங்கல்யத்தை போட்டு மாப்பிள்ளை கையில கொடுத்து கற்றா தாடியம்மா ஐயரு. ஆனா ஒரு முடிச்சத்தை ஆம்பளை போட்ட, 2 முடிச்ச யார் போட்டா தெரியுமா? நாட்டுல போட்டா. ஏன் ஒரு முடிச்சு போட்ட அவனுக்கு 2 முடிச்சு போட தெரியாதா? அங்கதான் தமிழின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் நிறைஞ்சிருக்கு. ஒரு முடிச்சு போட்டானே மாப்பிள்ளை அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு இருந்து எனக்கு நீ கட்டுப்பட்டவளாக வாழ வேண்டும் அப்படின்னு முதல் முடிச்சு. 2 முடிச்ச நாக்கா போட்டா வந்தவ கேட்டா 2 முடிச்ச நீ ஏன் எனக்கு போட்ட? நீ எனக்கு ஒரு முறையில நாக்குனா அப்படின்னா என்ன காரணம்னு வந்தவ கேட்டா. இப்ப சொன்னா வயல்ல விதையை விதைச்சிட்டோம்னா அது நாக்கு மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த நாக்கு அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாக்கை பறிச்சு அடுத்த வயல்ல நட்டாத்த அது கருதாகும். அது போல இந்த வீட்டுல நாக்கு மாதிரி இருந்தா எனக்கு பெருமை இல்லை. நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறோம். அதனால நாட்டுக்கு நிகரா எனக்கு நாட்டுனாலும் பேரு வச்சேன்னு சொல்லி 2 முடிச்ச அவ போட்டா. வாங்கின தாலிங்கிற மாங்கல்யத்தை கழுத்துல போட்டிருப்பா. எப்போ குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் போடுறாளோ இல்லையோ அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவான். அந்த மஞ்சள் இழந்த கைத்தை அவ கழுத்துல போட்டு அந்த மஞ்சள் அவ சுவாசிச்சா அவனுக்கு எந்த வியாதியும் அப்ப வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்பான். அந்த மஞ்சளை அவன் சுவாசிச்சா அவனுக்கு எந்த வியாதி வரல. ஆத்தா குழந்தையை பெற்று அரவணைச்சு போட்டு படுத்திருப்பான். அந்த குழந்தை அந்த மஞ்சளை சுவாசிச்சது அந்த குழந்தைக்கு எந்த வியாதி வரல. எப்ப நம்ம மஞ்சள் கைத்தை அவத்தரிஞ்சுட்டு அந்த தங்கச்சியில போக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு முடிவு இல்லாம நிக்குதுடா. இதாண்டா மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப கலாச்சாரத்தை மாற்ற ஆரம்பிச்சா எல்லாம் மாறிடும். இதான் சொன்ன நம்முடைய ஒற்றுமை. பொறுப்புள்ள பெரியோர் சொன்ன மணி திருநாட்டில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நம்ம நாட்டுல எல்லா வளமும் இருக்கு இருந்துச்சு. நம்ம அதை சரியா பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. அன்னைக்கெல்லாம் உங்க அப்பாவோட அப்பா 4 மணிக்கு கலப்பையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வயல்ல போய் உழுது இருப்பார். அப்ப எப்படா பொண்டாட்டி கொஞ்சம் விட்டு நீரா தண்ணி கொண்டுட்டு வருவா அப்படின்னு வழிய பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த நீரா தண்ணியை குடிச்சிட்டு வயல்ல வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய்
இதெல்லாம் கழிச்சுக்கிட்டு கேப்பக்கூழையும் கம்பக்கூழையும் சாப்பிடுற பொழுது அன்னைக்கு கிடைச்ச ஆரோக்கியம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எதுல போய் நிக்குது உணவு வகை? 5 வயசு பிள்ளைக்கு சுகர் இருக்குங்கிறேன், 10 வயசு பிள்ளைக்கு பிரஷர் இருக்குங்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கம் தான். அப்ப இட்லியை கண்டுபிடிச்சது அதிசயம் பாருங்க. இட்லியை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய அதிசயம் விளையாடுறாங்க. ஆனா அப்பேற்பட்ட சிறப்பெல்லாம் நம்ம நாட்டுல இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அழிவு யாருக்குங்கிற விஷயத்த நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தாக்குவோங்க. ஆனா நம்ம கையெழுத்து கும்பிடுற ஒரே கொடி தேசிய கொடி மட்டும்தான். இதை மட்டும்தான் நம்ம கையெழுத்து கும்பிடணும். காரணம் இந்த நாட்டுக்காக எத்தனையோ ஆண்கள் பாடுபட்டு இப்படி நம்ம சுதந்திரமா உட்கார்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த விடுதலை. ஆனா அந்த தேசிய கொடிய என்ன நடக்கிறது? ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த கொடிய அரசு அலுவலகத்துல நீங்க ஏத்தி பார்த்திருப்பீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை ஏத்தி பார்த்திருப்பீங்க. ஜனவரி 26 இதே போல ஒரு பள்ளிக்கூடத்திலையோ இல்ல அரசு அலுவலகத்திலோ ஏத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உலக நாட்டில் எங்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. தேசிய கொடிய கோயில்ல அதுவும் கோபுரத்துல பறக்க விடுறது யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? இல்ல. தேசிய கொடிய ஒரு கோயில்ல கோபுரத்துல பறக்க விடுற பெருமை உலக நாட்டில் எங்குமே இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. எந்த கோயில் தெரியுமா? ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 இந்த 2 தேதியில அந்த தேசிய கொடிய வெள்ளி தட்டுல வச்சு சிவனுக்கு முன்னால அபிஷேக ஆராதனை பண்ணி கிழக்க இருக்கிற ராஜகோபுரத்துல பறக்க விடுற பெருமை தமிழ்நாட்டில் தில்லை அப்படிங்கிற சிதம்பரத்துல மட்டும்தான் இப்பேற்பட்ட பெருமை, வேற எங்கேயுமே இல்ல. ஆனா ரொம்ப சந்தோஷப்படணும். இதை விட ஒரு பெருமை தெரியுமா? தேசிய கொடிய மேல ஏத்துற பொழுது நம்ம என்ன பண்றேன்? உள்ள எதை வச்சா? காசை வச்சானா? இல்ல பணத்தை வச்சானா? எதை வச்சா? பூவை வச்சா. ஏன் தெரியுமா? இந்த கொடிய நாங்க வாங்குறதுக்கு எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டில் செத்தாங்க. அப்படி செத்ததுனால நீங்க எல்லாம் விதவையானீங்க, பூவையும் பொட்டையும் இழந்தீங்க. உங்க பூவையும் பொட்டையும் இழந்ததுனாலதான் இந்த கொடிய நாங்க சுதந்திரமா பறக்க விடுறோம். அதனால உங்க ஞாபகமா இந்த பூவை அந்த தேசிய கொடியில வச்சு உங்க ஞாபகமா பறக்க விடுறோம் அப்படின்னு பெருமை சொன்னது நம்ம நாட்டில் மட்டும்தான், வேறு எங்குமே இல்லை. அப்படிங்கிற பிள்ளைகள் மட்டும் இப்பேற்பட்ட சிறப்பு. இதை சொன்னா இவங்களெல்லாம் அது பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி, பஞ்சம் இல்லை எனும் அந்த கொடி துணைத்துக் கொண்டதாக கூட அழகான சூழலை பார்க்கின்ற பொழுது நன்றி நன்றி. சக்திகள் அவர்கள் அன்பளிப்படுத்தி நன்றி வணக்கம். பாராட்டி அன்பு தம்பி உங்களுக்கு நன்றி நன்றி. அன்பளிப்படுத்தி நன்றி நன்றியான வணக்கம். அழகான சொல்லி பெருமையான எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை பார்த்தால் சித்தி என்பது 8 அடிமா மையமா நெகிமா கரிமா பிராப்தி என்கின்ற 8 வகையான அசுமா சித்துக்களை பெற்ற முனிவர்களும் தமயோகிகள் தமம் செய்யக்கூடிய பெருமையான இந்த வெளிமலை சாலையை பார்க்கின்ற பொழுது இங்கு எத்தனை விதமான பூக்களெல்லாம் பூத்து வெளியில் கொண்டுதான் கூட அற்புதமான அழகான இந்த சோலையை பார்க்கின்ற பொழுது என்ன அற்புதமான இந்த சோலை. இந்த சோலையை பார்க்கிற பொழுது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இத்தனை வருஷமா இந்த சீன் அமைச்சிருக்காரு செல்வம், அதிலும் இன்ப செல்வம்.
ஆனா இது என்ன மரம் அப்படின்னு அவரை கேட்டபடி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பதில் சொல்வாரு? அவ்வளவுதான், தெரியாது. அது நல்ல பதில். தெரியாதுங்கிறது நல்ல விஷயம் இல்லையா? ஆனா என்ன மரம்னே தெரியல. ஆனா அந்த மரத்தை விட நம்ம தேர்வுல அற்புதமான அழகான ஒரு விஷயம், மரம்னு இருந்துச்சுன்னா அதுல இலை இருக்கும், இலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல கிளை இருக்கும். ஆனா தேனூர்ல இலையும் இல்ல, இலையும் இல்ல, தலையும் இல்ல, கொடியும் இல்ல, கிளையும் இல்ல. ஆனா அதுதான் ஒரு மரம் நம்ம தேனூர்ல இருக்கு. அது என்ன மரம்னு கொஞ்ச நேரம் நீங்க யோசனை பண்றதுக்கு முன்னாலே அழகான எடுத்து வைத்து பார்த்தால் அற்புதமான உள்ளத்தை எப்படி வைக்கும்னா, அன்பு மலராக வைக்கிற பொழுது போஸ்ட் மரமா? போஸ்ட் மரத்தை எதுவும் காய்க்குமா? எதுவும் பூக்குமா? நான் சொல்றது பூக்கும் காய்க்கும். நான் சொல்ற மரத்துல பூ இருக்கு, காய் இருக்கு, காய் இருக்கு, பூ இருக்கு. நான் சொல்றது அப்படிப்பட்ட மரம். முன்னாடி ஒரு நாடக அமைப்பாளர் போஸ்ட் மரமா அப்படிங்கிற காரணம் அந்த வகையிலே நம்ம பிரிங்களே நாளை நமவே இந்த நாளும் நமவே தர்ம உலகிலே தர்மம் தானம். தர்மம்னா கேட்காம செய்வது, தானம்னா கேட்டு கொடுப்பது. பறவையில இலை இருக்குல்ல, இலை இருக்குல்ல, பறவையில நான் சொல்றது இலை இல்ல, காய் இருக்கு, பூ இருக்கு. யோசனை பண்ணுங்க. தானம் தர்மம் தான். உலகத்துல இந்த தானம் தர்மம் எல்லாரும் அவசியமா செய்யணும். உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானம்? அன்னதானம் இல்ல, ரத்த தானம் இல்ல. உலகத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அல்ல, ரத்த தானம் அல்ல, கண் தானம் அல்ல. ஒரே ஒரு தானம் நிதானம். நிதானம் இருக்கணும், அவன் தான் மனுஷன். நிதானம் இல்லைன்னா அவனுக்கு மனுஷனே பேர் கிடையாது இல்லையா? ஆமா, அதனாலதான் ஆண்டவன் நம்ம உடம்புக்கு அங்க அடையாளத்தை கொடுத்தேன். சின்ன பிள்ளையில நம்ம என்ன சொல்லுவான்? அடி எடுத்து வைப்பாமோ. அதனாலதான் அந்த பாதத்துக்கு பேரு அடின்னு பேரு இல்லையா? மனுஷ உடம்புல ஆரம்பம் அடி, அதனால பாதத்துக்கு பேரு. அடுத்து மனுஷ உடம்புல கால் பகுதி இந்த தெரியுமா? அதனால அதுக்கு முழம் கால்னு பேர் வச்சான் இல்லையா? அடுத்து அரை பகுதி இந்த தெரியுமா? இடுப்பு. அதனாலதான் நம்மளால அருணா கயிறுமா இல்லை, அரைநாள் கயிறு இடுப்புல கட்ட சொன்னான். சாப்பிடுற சாப்பாடு வா இரு, வா இரு, அதனால இதுக்கு வயிறுன்னு பேர் வச்சான். மனுஷ உடம்புல இது முக்கால் பகுதி, அதோட முடிவு, அதனால இதுக்கு முடிவுன்னு பேர் வச்சான். ஆண்டவனே அந்த அடையாளத்தை கொடுத்தான். அப்ப உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானம்? யோசனை பண்ணணும். மகாபாரதத்துல அற்புதமான ஒரு கதை. என்ன பண்ண கருணன் தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சு குளத்துக்கரையில குடிச்சுக்கிட்டு இருக்கான். எண்ணெய் கச்சிக்கிட்டு இருக்கான். நீங்க அமைதியா காரணம், குளத்துக்கரையில தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சு தலையில கச்சிக்கிட்டு இருக்கான். அங்க ஏற்படுத்த முடியாது. கர்ணா தர்மம் என்ன பண்ணா தெரியுமா? கர்ணன் இந்த கையில அந்த கிண்ணத்தை எடுத்து அப்படியே பின்னால கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு போயிட்டான். பக்கத்துல வேற கேட்கிறேன், கர்ணா இது நியாயமா? இந்த கையில தர்மம் பண்ணலாமா அப்படின்னு அவன் கேட்கிறேன். அதுக்கு என்ன பார்த்து சொல்லுமா? கர்ணன் நான் தர்மம் பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டேன். ஒருவேளை அவன் கேட்டு அந்த தங்க கிண்ணத்தை இந்த கையில எடுத்து இந்த கைக்கு வர்றதுக்குள்ள மனசு மாறினாலும் மாறுங்களா? அதனால நான் செய்ய வேண்டிய தர்மத்தை சரியா செஞ்சேன்னு மகாபாரதத்திலே பெருமை தந்தான் கொடை வெள்ளன் கர்ணன். அப்ப உலகத்துல தானம் தர்மம். அப்ப தர்மம்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிற கணக்கு. ஆனா உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா நீங்க நினைக்கிற தானமே அல்ல. நான் சொல்ல போற தானம் தான். அது என்னன்னு யோசனை பண்ணுங்க. அது தானத்துக்காக
சாப்பிட போற பொழுது சுப்பிரமணிய வீட்டுல தான் சாப்பாடு. அவங்க வீட்டுக்காரமா இலைய போட்டாங்க. இலைய போட்டுட்டு எல்லாரும் தண்ணியை தெளிச்சாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. தண்ணியை தெளிக்காதீங்க. ஏன் தண்ணி தெளிக்கணும்? இரவு நேரத்துல வாழை இலையில ஏன் தண்ணி தெளிக்க கூடாது யாருக்கா தெரியுமா? தெரியல தெரியாது தெரியலையா? பகலில நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து வச்சுக்கல, தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளிச்சு தலைவாழை இலை போட்டு அந்த இலையில முதல்ல எது வைக்கணும் தெரியுமா? உப்பு தான் முதல்ல வைக்கணும். தெரிஞ்சுருங்க, இது தமிழின் கலாச்சாரம். ஒன்று சொல்றேன், முதல்ல உப்பு வைக்கணும். அடுத்து என்ன வைக்கணும் தெரியுமா? ஊறுகாய் வைக்கணும். இது ரெண்டத்தான் முதல்ல வைக்கணும். அன்னைக்கெல்லாம் வீட்டுல அம்மா இருந்தா, நம்ம அம்மா கிண்ணத்துல சோத்தை வச்சுக்கிட்டு இடுப்புல புள்ளைய வச்சுக்கிட்டு நிலவை காமிச்சு நிலா நிலா ஓடிவான்னு சோறு விட்டுனான். பாட்டி பேரப்புள்ளைய மடியில படுக்க வச்சு காக்க வட சொன்னா. இன்னைக்கு எத்தனை அம்மா சோறு விட்டுறா பிள்ளைக்கு? எத்தனை பாட்டி அதை சொல்ற? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியலையா? இல்ல மறந்துட்டோமா? இந்த வாழை இலையில ஏன் தெரியுமா இரவு நேரத்தில் தண்ணி தெளிக்க கூடாது? மிகப்பெரிய கதை, ராமாயணத்துடைய கதை சுருக்கமா சொல்ற. ராமாயண முடிவு தோஷம் விளங்குறதுக்காக ராமேஸ்வரத்துல ராமன் ஒரு பூஜை பண்றாரு. ராமனும் சீதையும் ராமேஸ்வரத்துல ஒரு பூஜை பண்ணணும். அப்ப ஆஞ்சநேய பெருமானை கூப்பிட்டு காசியில போய் ஒரு லிங்கத்தை கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பினார். ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் கணம், இந்த ராமாயணத்துல நம்ம இல்லைன்னா எதுவும் செஞ்சிருக்க முடியாது ராமனால அப்படின்னு கொஞ்சம் கருவம், கொஞ்சம் காலதாமதப்படுத்தினார். இத ராமன் உணர்ந்தான். ஆஞ்சநேயருக்கு கருவம் வந்துச்சு. இத எப்படி அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? மண்ணை உருட்டினாரு, ஒரு சிவலிங்கத்தை செஞ்சாரு, பூசையை ஆரம்பிச்சார். சீதை கேட்கிறாங்க, இந்த ராமாயணத்துல ஆஞ்சநேயர் இல்லைன்னா நான் அசோகவனத்திலே செத்துருப்பேன், அவர் இல்லாம இந்த பூசை நீங்க நடத்துகிறே நியாயமா? சிரிச்சுக்கிட்டே ராமன் பதில் சொன்னார், கவலைப்படாதம்மா, இதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு பூசையை ஆரம்பிச்சுட்டார். பூசையை ஆரம்பிச்சு படையெல்லாம் வச்சு பூசை ஆரம்பிச்சு பூசை முடிஞ்சிருச்சு. அப்பதான் ஆஞ்சநேய பெருமான் அந்த லிங்கத்தை கொண்டு வந்தார். வந்து பார்க்கிற பொழுது பூசை முடிஞ்சிருச்சு. அப்ப ஆஞ்சநேயர் கேட்கு, நான் ராமனை பார்த்து, ராமா இது நியாயமா அப்படின்னு சொல்ற பொழுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மண்ணாதான் செஞ்சிருக்கேன் லிங்கம், அந்த லிங்கத்தை எடுத்து நடத்தி வச்சுட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பலசாலி, கையில் அசைச்சு பார்த்தேன், அசைக்க முடியல. வாளால கட்டி இழுத்து பார்த்தேன், முடியல. அழுதுகிட்டு ராமன் காலில் விழுந்தேன். அப்பதான் ராமன் சொன்னார், இந்த ராமாயணத்துல நீ இல்லைன்னா எனக்கு பெருமையே இல்லை, அதனால பூசையை முடிச்சுட்டேன், இரவு நேரம் ஆயிடுச்சு, காலத்தோட பூசையை முடிக்கிறதுக்காகத்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன், ஆனா என்னைக்குமே இனி உனக்கு பங்கு உண்டு அப்படின்னு அந்த மண்ணில ராமன் கையால ஒரு கோடு ஒண்ணு கிழிச்சான். அதனால வாழை இலைக்கு நடுவே கோடு வரக்கூடிய காரணம், இரவு நேரத்துல ஏன் இலையில தண்ணி தெளிக்க கூடாதுன்னா, இந்த பக்கம் ராமன் சீதை, அந்த பக்கம் ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்திருப்பாங்கிற காலத்துக்காகத்தான் இரவு நேரத்துல இலையில தண்ணி தெளிக்க கூடாது அப்படிங்கிற சம்பிரதாயம், அப்படிங்கிற காரணம். இதுதான் அந்த அம்மாவுக்கு கோபம் கூட வந்துருச்சு. என்ன காரணம் விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இப்படி சொன்னேன் அப்படிங்கிற காரணத்தோடு வீடு என்னும் கோடி வந்ததே, நல்ல குடும்பம் குடிமயமாக வெளிச்சந்தாருங்களே. வீடு என்னும் கோடி வைத்த வெற்றி வந்ததே, நல்ல குடும்பம் குடிமயமாக வெளிச்சந்தாருங்களே. யாரு வீடும் உங்களுடைய இன்பதாலே அண்ணன் தம்பி, காடு வீடும் உங்களுடைய இன்பதாலே
அன்பு நன்றி நன்றி வணக்கம். யோசனை பண்ணீங்களா? மூலப்பட்டி நெய்யாவாரி ஏ சித்தப்பன் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி நன்றி வந்த வணக்கம் நன்றி. அந்த வகையிலே அழகான சூழலில் பார்க்கின்ற பொழுது பெருமை உலகத்தில் சிறந்த தானம் அப்படிங்கிறத யாராவது யோசனை பண்ணீங்களா? இல்ல இல்ல அப்ப பதில் சொல்லணும். உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, கன்னிகா தானம். எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளை பிள்ளை அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு அண்ணன் தம்பியை விட்டு அக்கா தங்கச்சியை விட்டு புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கிறதுக்காக 3 முடிச்ச கருத்துல வாங்கிட்டு நம்மளுடைய குலம் திருப்தி ஆவதற்கு நம்மளுடைய குடும்ப வாரிசு உருவாவதற்கு 10 மாசம் செமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நம்ம குடும்பத்துக்கு வாரிசு தரா பத்தியல, அதுதான் உலகத்தில் சிறந்த தானம்னா. உலகத்தில் சிறந்த தானம் கன்னிகா தானம். இந்த கல்யாணத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எந்த டிவிலையும் பார்க்க முடியாது. மனுஷனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து எப்படி நம்ம ஆளுக அற்புதமா அறிவோடு புகுத்துனாங்க அந்த விஷயத்த இப்ப நான் சொல்லணும். வீட்டுல அன்றாடம் நம்ம சமைக்கிறோம், நிறைய சாப்பிடுறோம். நாங்க போன இடத்துல அற்புதமான சைவ சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், பாயாசம் விஷயம். இந்த சாம்பார் வைக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆத்தா நல்லா கெடுக்க, ஆத்தா நல்லா கெடுக்க. இந்த சாம்பார் வைக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பருப்பு அள்ளி போட்டு காய எல்லாம் வெட்டி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு அந்த குழம்ப தாலி கெடுக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இருக்கா? சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி என்ன போனா கருவேப்பிலை பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கணும், தூக்கி ஊத்தி, அவ்வளவுதானே. இதுக்குள்ள வச்சிருக்காம பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த. உலகம் என்பது ஒரு வட்டம். வட்டமான சட்டி எடுத்து அடுப்புல வச்சு நம்ம சம்பாதிச்ச காசுங்கிற எண்ணெயை ஊத்தி கடுகையும் உளுந்த பருப்பையும் முதல்ல போட்டேன். இந்த கடுகுங்கிறது கருப்பு நிறமா இருக்கும், இந்த உளுந்துங்கிறது வெள்ளை நிறமா இருக்கும். இந்த கடுகுங்கிறது வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி மாதிரியா, இந்த உளுந்துங்கிறது வீட்டில் இருக்கிற புருஷன் மாதிரியா. கணவனும் மனைவி ஒன்று சேர்க்கின்ற பொழுது ஒரு கணவனுடைய விந்துங்கிற வீரியம் வெள்ளை நிறமா தான் இருக்கும், மனைவியுடைய கருவறைங்கிறது கருப்பா தான் இருக்கும். அப்ப கடுகுங்கிற மனைவியுடைய கருவறையில கணவனுடைய விந்துங்கிற வீரியம் உளுந்தா போய் இங்க சேர்ந்துருச்சுன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிள்ளை பிறக்கம். கடுகையும் உளுந்த பருப்பையும் போட்டு கடைசியில கருவேப்பிள்ளையை போட்டு இறக்கின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை கொண்டு வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்கிற விஷயத்த சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விஷயம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற காரணம். அதனால உலகத்துல சிறந்த தானம் அப்படின்னாவே கன்னிகா தானம் அப்படிங்கிற விஷயம். அந்த வகையிலே அழகான சோழி பெருமையாக நடத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது அழகான பெருமையான ஒரு தானம் செய்கிறது என்ன காரணம்? அன்பு சோழர் கலைக்கண்ணை பாராட்டி அம்மாபட்டி பாண்டியன் கோவில் இருவரும் அன்போடு கலந்து நீங்கள் நல்லா இருக்கும் என்ற படும்படி கேட்டுள்ளார்கள். ராஜபாக்கு போடுவாரு, ஆட்டு தெரியுதுனால அவர் பாடுவார். அந்த காலத்துக்கு நம்பி கொடுத்து அழகான ஒரு ஷோ, பெருமையான ஒரு ஷோ, ஆளுநர் ஷோ அப்படிங்கிற காரணம் செய்கின்றார் வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கண்ட பெருமாளுக்கு மனமுடிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட இவன் வந்திருக்கின்றான். ஏன் தெரியுமா? முருகனை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக. ஆனா அவன் வந்தது காவலுக்காக அல்ல, காதலுக்காக வந்திருக்கா. காதலுக்கு வந்த வள்ளிய என்ன பண்ணணும்? கைபிடிச்சு அங்க அனுப்பணும் அப்படிங்கிற காரணம். ஆனா இந்த இடத்துல எம்பெருமான் முருகன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது கதையுடைய சாராம்சம். ஆனால் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உட்கார்ந்து இருக்க இந்த கூட்டத்துல கேட்கிறேன், நம்ம எல்லாம் மாலை போடும் கோயிலுக்கு போற மத்தியில ஒருவேளை முருகனுக்கு மாலை போட்டா எந்த கோயிலுக்கு போவோம்? அப்படி சொல்லுங்க. பழனிக்கு எத்தனை நாள் மாலை போடுறீங்க? 48 நாள். 48 நாளுக்கு ஒரு மண்டலம். 48 நாள் மாலை போட்டு என்ன யாத்திரை? பாத யாத்திரையா இல்ல பாத யாத்திரையா? பாத யாத்திரை. போகையில நடந்து போறோம், வரையில பஸ்ல வந்துடும், அப்ப அது பாத யாத்திரை தான் இல்லையா? இங்க இருந்து எம்பெருமான் முருகனை பார்க்க எங்க போறோம்னு சொன்னீங்க? பழனியில முருகன் இருக்காங்க. வாழ்க்கையில தேடல் இருக்கணும்னா தேடல் இல்லாத விஷயம் இந்த மண்ணில பொறுத்து ஒரு பிரச்சனமே இல்லை. வாழ்க்கையில தேடல்கள் அவசியம் இருக்கணும். தேடலாத்தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும், பெருமைப்படுத்த முடியும்.
பழனியில முருகன் இருக்காரா? இருக்காரா இல்லையா? இருக்காரு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இருக்காரு. எங்க இருக்காரு? பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு. முருகன் எங்க இருக்காரு? எந்த மலையில? பழனிதான் ஊரோட பேராச்சே. திரு ஆவினன் குடிங்கிறது கீழே 5 பேருக்கு முருகன் மோட்சம் கொடுத்தான். திரு ஆவினன் குடி அப்படிங்கிறது எங்க? கீழே. நான் சொன்னேன், அவர் கேட்டா மத்தத்துக்கு விளக்கம். இது திருச்சி மாவட்டம். இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. முருகன் கோயிலாவே மயில் இருக்கும். திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு முருகன் கோயில மயிலை நீங்க பார்க்க முடியாது, வயலூர்ல மட்டும். வயலூர் பகுதியில் மயிலை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? வயசான ஒரு கிழவி வாசல்ல நெல்லு காய போட்டிருந்தா. மயில் வந்து நெல்லை திங்க என்ன பண்ணா கிழவி? கையில வச்சு இந்த விளக்கமாத்த எடுத்து எரிய. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வயலூர் பகுதியிலே மயில் பறப்பதல்ல அப்படிங்கிற சிறப்பு இந்த திருச்சி மாவட்டத்துக்கு. அதைத்தான் முருகன் பார்த்தேன். ஆகா, அறியாம செஞ்சுட்டாரே அப்படின்னு கிழவியை சோதனை பண்றதுக்காக கல்லாத வயசு உணவு கொண்டு நேர கிளவி வீட்டுக்கு வர்றாரு. ஆத்தா பசிக்குது, கொஞ்சம் சோறு ஓடுனார். வீட்டை சோறே இல்லைன்னு கிளவி சொன்னான். உள்ள பாரு சட்டியில இருக்குன்னு அவர் சொன்னார். வந்திருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. உள்ள போய் பார்த்தா பழைய கஞ்சி. மழை வேற பேச்சுக்கிட்டு இருக்கு. பழைய கஞ்சி தாப்பா இருக்குன்னு கிளவி சொன்னான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சோண்டு ரசம் வச்சு அதுல ஊத்தி கூட நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கிளவி சொல்றதுக்கு. ரசம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கிளவி சொன்னான். எடுத்து பாருங்க, கொஞ்சோண்டு சோப்பு வந்துச்சான். கட்டி போட்டா, ரசத்தை வச்சா, பழைய சோத்தை எடுத்து வாழைப்பட்ட அப்பெல்லாம் இப்பதான் மாறிடுச்சு, அதுல வச்சு கொண்டு வந்து கிழவ கிட்ட சோத்தை கொடுத்தா. கிழவி பிரசன்னமான நிம்மன் பெருமை கொடுத்தான். எப்ப எனக்காக கொஞ்சம் சோம்பு எடுத்து ரசம் ஆக்கி பட்டையில எனக்கு நீ சோறு போட்டியோ, இனிலிருந்து உனக்கு விமோச்சனம். அதனால அந்த பகுதிக்கு சோம்பு ரசம் பேட்டை, சோமரசம் பேட்டைங்கிற பேர் வரக்கூடிய காலம் இந்த திருச்சி மாநகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்ப முருகன் இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு? பழனிங்கிறது ஊரோட பேர். முருகன் எங்க இருக்காரு? விஷயம் இல்லை. இடுமன் கொண்டு வந்தான் மலைகள் இல்லையா? பேர் இருக்கணும். திருச்சிக்கு மிகப்பெரிய பெருமை தெரியுமா? மலைக்கோட்டை. மலைக்கோட்டை மலை யாருக்கா? யாருக்கா? பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையார் இதைத்தான் சிவன் சொன்னார். நான் உடம்புல உள்ள அழுக்க ஒன்றாக திரட்டி உருவத்தை செஞ்சு உயிர் கொடுத்து சக்தி உள்ள போனா யாரை உள்ள விடாதன்னு சிவன் அங்கேருந்து வந்தார். பிள்ளை தடுத்தது, வெட்டினார் கழுத்த. அதனாலதான் யானை முகம் விநாயகர் பெருமானுக்கு. அப்ப சக்தியை பார்த்து சிவன் கேட்கிறார், நீ என் மனைவி, உன்னை பார்க்க வர பொழுது என்ன உள்ள விடாமல் தடுத்த இந்த பிள்ளை யாருன்னு கேட்டார். அவங்க பார்த்தாங்க, உங்க வாயினால் எப்ப பிள்ளை யாருன்னு வந்துச்சோ இவர் இன்னைக்கு பிள்ளையாராகவே திகழட்டும் பெருமை சொன்னா சக்தி. அப்ப மலைமலை யாருக்கா? பிள்ளையார். என்ன பிள்ளையார்? உச்சிங்கிற மலையிலே அமர்ந்திருக்கின்றால் பிள்ளையார். பேர் வேணும் இல்ல? அந்த பிள்ளையார் பெயர் மாணிக்க விநாயகர். திருச்சி மலைக்கோட்டை அப்படி சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகிட்ட. திருச்சிக்கு போன மலைக்கோட்டை யாருக்கு போன? மாணிக்க விநாயகருக்கு போன காவேரி தந்தவன் மாணிக்க விநாயகர் அப்படி சொல்லணும். கீழே யாருங்க தெரியுமா? தாயுமான சுவாமி அப்படின்னா எம்பாம் சிவன். ஒரு தாய்க்கு பிரசவம் பார்த்ததுனாலதான் அவர் தாயுமான சுவாமின்னு கீழே உட்கார்ந்துருக்காரு. இப்படி வரலாறுகள் பேசப்படணும். அப்படின்னா பழனியில முருகன் இருக்கார். எங்க இருக்காரு அப்படின்னா தெரியல, தேடணும். அவருடைய காலத்துக்கு முன்னாலே இடத்தை இப்படிப்பட்ட வழியில் உழைக்கின்ற பொழுது வீட்டுக்குள்ள கிளம்பிலையா வந்தவனே, பாலையடி பாலையன பறந்து வரும் சந்திரனே, பாய்வழியும் நீர்வழியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்ணுரங்கு 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 யாரோ
அம்மா நம்மளை பெற்றெடுக்கிற போது நமக்காக அம்மா கூட சொத்து எழுதியுமா மூணு ஓட்ட மட்டும்தான் ஒண்ணு உச்சி கூலி ஒண்ணு நெஞ்சு கூலி தொப்புள் கூலி இந்த 3 ஓட்டையை மட்டும்தான் அம்மா கொடுத்தா. இடையில குழந்தை பெருசாக ஓட்டம் மறைஞ்சிடும். அதே பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி புரியலாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு பேர பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஆத்தா செத்த உடனே மயம் ஜீவமா இருக்கிறது அற்புதமான ஒரு காரியம் சொன்னா பெருமையா. அம்மா இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்த வழி நீ இந்த உலகத்துல நான் பறக்கிறதுக்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. அது உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைச்சதுனால இந்த பூமியில நான் ஜனனமானேன். ஆனா என்னை வளர்த்து ஆளாக்கி கிளம்ப வச்சு தேவைக்கெல்லாம் எடுத்து நீ செத்து கிடக்கிற. நான் பிறப்பதற்கு எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. நான் பிறப்பதற்கு நீ இறந்து கிடக்கிற இந்த தருணத்துல உனக்காக நான் ஒரு குடம் உடைக்கணும். எனக்காக நான் பிறக்கிற போது 3 ஓட்டை கொடுத்த. அந்த 3 ஊட்டையை ஞாபகமா உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி ஆத்தா இறந்த உடனே சிறுசூழல் என்ற இடத்துல ஒரு மண் கலையத்துல தண்ணி வச்சு என்னை வயிற்று சுமந்த ஞாபகமா அந்த மண் கலையத்தை தோல்ல சுமந்து ஒவ்வொரு சுத்தி வரும்போது ஒவ்வொரு ஓட்ட ஓட்டு ஆத்தாவுக்கு பெருமை சேர்த்தான் இந்த உலகத்துல தமிழன். ஆனா அப்பேற்பட்ட ஆத்தாவை வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனும் மறக்க கூடாத காலமாத்தான் ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சொன்னா அதுக்கு பட்டு யாரோ வச்சு வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு. நம்முடைய கலாச்சாரத்துல புருஷன் இறந்து போனா பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும்னு சொல்லுங்க நம்ம சமுதாயம். இது ஏன் தெரியுமா? தெரியுமா இருக்காது? என்ன காரணம்? புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி வெள்ளை சேலை கட்டணும். இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? சொல்ல சொன்னா என் புருஷன் இருக்கிற பொழுது நான் கையில வளையல் போட்டிருந்தேன், காலில் மிஞ்சி போட்டிருந்தேன், முகத்துல மஞ்சள் பூசினேன், தாலி போட்டிருந்தேன், நெத்தியில குங்குமம் வச்சிருந்தேன். இதெல்லாம் இருந்த பொழுது நானும் என் கணவனும் இல்லற சுகத்தை இன்பமா அனுபவிச்சான். ஆனா என் புருஷன் இறந்துட்டார். ஆனா இப்ப கையில வளையலும் இல்ல, நெத்தியில குங்குமமும் இல்ல, முகத்துல மஞ்சள் இல்ல, கழுத்துல தாலியும் இல்ல. என்ன காரணம் தெரியுமா? நானும் என் கணவனும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என் கணவன் உடம்புல வெள்ளனமான அந்த விந்த என் உடம்புல நான் ஏத்துக்கிட்டேன். என் புருஷன் இறந்து விட்டாரு, நான் வெள்ளச்சிலை கட்டி. ஏன் தெரியுமா? இனிமேல் இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான விந்துக்கு படக்கூடாது என்பது கடையாளமா தாண்டா புருஷன் செத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி வெள்ளச்சிலை கட்டேன் என்கின்ற பெருமிதந்தவள் தமிழச்சி. அதனாலதான் இன்னைக்கு புருஷன் இறந்து போனா பொண்டாட்டி வெள்ளச்சிலை கட்டணும். அது கலாச்சாரத்தை நம்ம வச்சிருக்கோம். இதைத்தான் சொன்னா வாலிபத்து கடனை தீர்த்து ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்ம சுமந்து ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை அது நம்மை மனுஷன் செத்து தூக்கிட்டு போற பொழுது கோயிந்தா கோயிந்தாமா உண்டா இல்லையா? திருப்பதிக்கு போனோம்னா அங்க கோயிந்தா கோயிந்தா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், அது என்ன செத்த வீட்லையும் கோயிந்தா, திருப்பதி ஏழுமலையிலையும் கோயிந்தா? என்ன காரணம்? நாட்டுல ஆலயம் எப்படி தெரியுமா? காலையில 6 மணிக்கு திறந்து 12 மணிக்கு கோயிலா சந்திவாங்க. 4 மணிக்கு திறந்து சில கோயில் 8 மணி வரைக்கும் 1 மணிக்கு இருக்கும். திருப்பதி மட்டும் 3 மணி நேரம் மட்டும்தான் அடைச்சிருக்கும். ஏன் தெரியுமா?
நம்மளால வருத்தப்படுவாங்க. திருப்பதி போய் அடைச்சு போட்டாங்கன்னு. திருப்பதியில 11 மணி நேரம் தங்கணும். திருப்பதியில 11 மணி நேரம் தங்கணும். தங்கினாத்தான் திருப்பதி அவங்க அருள்குழம்பு கிடைக்கலன்னா இல்ல. அவனுக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? திருப்பதி ஏழுமலையானுக்கு புது பானையில உப்பு இல்லாத தயிர் சாதம். என்ன என்ன காரணம்? அங்க மட்டும் 3 மணி நேரம் மட்டும்தான் கோயில் அடைச்சிருக்கும். ஏன்னு கேட்டாங்க. பெருமையாக சொன்னார், என் கல்யாணத்துக்காக குபேரங்கிட்ட 3364 ராம அண்ணாவை நான் கடன் வாங்கியிருக்கேன். வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அசலை கட்டணும்னா என் கோயிலை சாத்தாதீங்க. கோயிலை சாத்துறீங்கன்னா உண்டியல் போடுற மூலம் போடாம போயிடுவேன். அதனால என் கோயிலை மட்டும் 3 மணி நேரம் அலங்காரத்துக்கு மட்டும் அடைச்சு வைக்கிறா, மற்ற நேரத்துல திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் சொன்னதுனாலதான் திருப்பதியில மட்டும் 3 மணி நேரம் கோயில் அடைச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? உப்பு இல்லாத தயிர் சாதம் சாப்பிடுறாரு. உப்பு போட்டா என்ன ஆகும்? அவருக்கு மட்டும் ரோசை வரக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியா வேண்டிங்க எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றணும். அதெல்லாம் என்ன பண்ணன அவர் தான் நிறைவேற்றணும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமடா, உன் விருப்பம் கொடுமடாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பெருமை அந்த கோயில மட்டும்தான், வேற எங்குமே இல்லை. அதனாலதான் காசு பணத்தை அங்கே போடுறான். தமிழ்நாட்டுல உண்டியல் இல்லாத கோயில் பார்த்திருக்கீங்களா? அப்ப சுப்பிரமணிய தேவனுக்கு ஒரு 3 நாடகம் தேவைப்படுதுப்பா, எழுதி வச்சுக்க. உண்டியல் இல்லாத கோயில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லை. எந்த ஒன்று தெரியுமா? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டியில மட்டும் உண்டியல் இருக்காது. அதுக்கு போய் காரணம் அதுக்கு ஒரு கதை. அப்படிங்கிற காலத்தோட இடத்துல இவ்வளவு பெருமை இருந்த இடத்தை இப்படிப்பட்ட வழியை சீக்கிரமாக அந்த கந்த பெருமாளுக்கு மனமுடிக்கணும் அப்படிங்கிற காலம் இருந்தாலும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்க்கின்ற பொழுது கண்ணா எல்லாரும் சொன்னாங்க, அடியே யசோதா, உன் மையன் கண்ண எங்க வீட்டுல உள்ள வெண்ணையெல்லா திருடி திங்கிறானே, இது நியாயமா அப்படின்னு எல்லா பொம்பளையும் கத்த. யசோத பார்த்தா, இப்படி கண்டவெல்லாம் என்ன திட்டாலே கண்ணா அப்படின்னு வேதனையில தயிர் கடையில மத்த எடுத்து கண்ணை வாயில ஒரே குத்து, வாயில புண்ணு வந்துருச்சு. நீ உட்காருது. யசோதா இப்படி கண்டவ பேச்செல்லாம் கேட்டு கண்ணா உன் வாயில மத்த எடுத்து குத்தி உன் வாயில புண்ணு வந்துருச்சே, இது நியாயமா அப்படின்னு கட்டி அணைச்சு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து வாயை தருன்னு சொன்னா கண்ணன் வாயை திறந்தான். அந்த சராசரங்களும் அவன் வாயிலே தெரிந்தது. அப்பத்தான் பார்த்தா யசோதா, ஆகா நீ சாமானியப்பட்ட ஆள் கிடையாதுடா, நீ எதுக்காக வந்திருக்கே அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்தேன். கம்சனை அழிப்பதற்காக கண்ணன் பிறந்து விட்டான் அப்படிங்கிற பெருமை இருந்தால் அந்த தாய் யசோதா. ஆனா நம்ம தாய்க்கு நிச்சயமா நம்ம ஒரு பெருமை கொடுக்கணும் அப்படின்னா தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை எப்படிப்பட்ட பெருமை தெரியுமா? ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி எங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா உறுதி தானடா, தெய்வ உலகத்துல இருக்குது இந்த தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசை அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்றை தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மாவும் தானடா, இந்த உலகத்திலே இருக்குது அந்த தாயடா.
விட்டு கை மாறுதா பிள்ளை என்ன செய்யும் உனக்கு எனக்கு அம்மா ஒரு தாயனா உலகத்திலே இருக்கிற தாயனா இப்படி தாய்க்கெல்லாம் மகத்துவம் உங்கள் பூமி இருந்தால் கூட வேண்டும் காவலாளி துறக்க வேண்டும் ஒரு கழகத்தை அதே காலத்தில் நிறுத்தி எல்லாமே பெருமான் அந்த ஏழுமலையான ஒரு கும்பிடு கூட சொல்லி உத்தரவு அதனாலே வணங்குவோம் அந்த ஏழுமலையான திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமலை மனவாழும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமலை மனவாழும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 வர வேண்டும் காவலாளி துவக்க வேண்டும் ஒரு கழகத்தை சுத்தந்த பொறுப்பு பற்றிருந்த காவலாளி துவக்குவோம் கழகத்தை நானா